தற்பொழுது நம்முடைய தொலைபேசி இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமாவளவன். வணக்கம் ஐயா, சட்டப்பேரவையில் இன்று நடந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சட்டப்பேரவையில் இன்றைக்கு நடந்தேறிய நிகழ்வுகள் அனைத்தும் உள்ளபடியே வேதனைக்குரியவை, மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்திய ஒரு சம்பவமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு வாக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ரகசிய வாக்கெடுப்பை கோரிய போது அதற்கு அவர் ஏன் உடன்பட மறுத்தார் என்பதுதான் இன்னும் விளங்கவில்லை. ரகசிய வாக்கெடுப்புக்கு சட்டத்தில் இடமில்லை, விதியில் இடமில்லை என்று ஒரு தரப்பு சொல்கிறார்கள். ஆனாலும் கூட ஒவ்வொருவரும் விரும்பினால் தன்னுடைய விருப்பத்தை தாள்களில் எழுதி தரலாம், அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு விதி இருந்தால் அந்த விதியை அவர் பயன்படுத்தி இருக்கலாம், விரும்பத்தகாத நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஆனால் சபாநாயகர் அவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருந்து ஒரு முறைக்கு இருமுறை அவையை தள்ளி வைத்து அந்த வலுக்கட்டாயமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார். இது உள்ளபடியே ஜனநாயகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு, தலைக்குனிவு. அது மட்டுமில்லாமல் சட்டப்பேரவையுடைய தலைவரும் சட்டை கிழிந்தது என்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் சட்டையும் கிழிந்திருக்கிறது. இப்படி இருதரப்பாரும் சட்டை கிழிந்திருப்பதை காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சட்டப்பேரவையின் மாண்பு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய போக்குகளை நாம் தவிர்ப்பது நலம் பயக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட எதிர்க்கட்சியினர் பங்கேற்காத வகையில் நடந்திருக்கிற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லுமா என்று தெரியவில்லை. இனி ஆளுநர் கையில் தான் இருக்கிறது. ஆளுநர் என்ன அறிவிக்கப் போகிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. திமுகவினர் தங்களுடைய எதிர்ப்பை சட்டப்பேரவையில் தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் தெரிவித்த விதம் சரின்னு நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை இன்னும் கட்டுப்பாடான முறையிலே செய்திருக்கலாம். சட்டப்பேரவை தலைவருடைய கட்டையை பிடித்து இழுப்பது அல்லது பேரவை தலைவருடைய அந்த நாற்காலியில் போய் அமர்வது போன்ற நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்காக அந்த சம்பவங்களுக்காக தெரிந்தோ தெரியாமலோ நடந்துவிட்டது, அதற்காக நான் வருந்துகிறேன் என்று வருத்தம் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தான் அதற்காக வருத்தம் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது.